அடுப்பு கறி இருக்கு பாருங்க, அதை கீழே போட்டு அதை கங்கு உருவாக்கி மேலே ஒரு பிளேட் மாதிரி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு மசாலா தடவி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்து சாப்பிட போகிறோம். கிட்டத்தட்ட 3 கிலோ மீன். முட்டை 1 கிலோ இருக்கும். இது வந்து காற்றுப்பை. இப்போ நம்ம 2 பக்கமும் அழகாக மசாலா தடவி ஏற மாதிரி இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், மசாலா ரெடி பண்ணி இதை நல்லா கோட்டிங் பண்ண போகிறோம், மசாலா அப்ளை பண்ண போகிறோம். தனி மிளகாய் பொடி, காஷ்மீரி மிளகாய் பொடி, கரம் மசாலா, சீரக பொடி தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த தட்டில் சேர்த்துக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம், நம்ம சேர்த்த அந்த உப்பு மசாலா எல்லாமே ஒன்று நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அப்படியே நம்ம சேர்த்த மசாலாவை அப்படியே அப்ளை பண்ணுவோம். நம்ம இந்த மீனோட எல்லா பகுதியும் அருமையாக மசாலா அப்ளை பண்ணிட்டோம் பாருங்க. குடல் எடுத்த பகுதி, இந்த சிலுவா பகுதி எல்லா பகுதியும் அருமையாக மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒன்றா சைடில் ஏற்று தீ பிடிக்குது. இப்போ வந்து பரப்பு விட போகிறோம். அப்படியே பாருங்க, கரெக்டாக அப்படியே சொல்லலாம்ப்பா. கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கு. அப்படியே மூடி வச்சுட்டு கண்ணாக இருக்கு. கிட்டத்தட்ட வெந்திருக்கும். சரி, அப்படியே பரட்டி வச்சுருவோம். பரட்டி வச்சுருவோம். என்ன செய்யணும்னா 2 கம்பி சூடாக இருக்கும், கவனமாக அது பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணுற, எப்படி தூக்கி பார்த்துக்கலாமா? ரைட், சூப்பர். அப்படியே சூடாக இருக்கும், நல்லா துண்டை பிடிச்சிட்டு பொறுமை அந்த தோல் பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்கா. சரி, இப்போ மெதுவாக எடுக்கலாம். அடையாப்பா, ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு, இந்த பக்கம் வந்துருச்சுன்னா சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 10-12 நிமிஷம் ஆச்சு. கீழே நல்லா வெந்த வாசனை வருது. அப்படியே க்ளோஸ் பண்ணி தூக்கிட்டு போய் இறக்கி போயிடலாம். தூக்கி போயிடலாமா? அப்படியே தட்டில் வைக்கிறேன். வா அப்படியே தலையாக முடியும். அப்படியே விட அப்படியே மல்லியில் லைட்டாக தூக்கிட்டு பச்சை மிளகாய் அப்படியே தேவைப்பட்ட இடத்துக்கு கடிச்சுங்க காரத்துக்கு. பாரு, சூப்பர், நல்லா வந்துருச்சு. நல்லா வந்துருக்கு. எப்படி ரொம்ப நைஸாக இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது. மசாலா நல்லா இறங்கியிருக்கு. கறி அருமையாக வந்துருக்கு. அருமையாக வந்துருப்பா. இந்த மாதிரி பீஸ் ஒன்று எடுத்த கலந்துக்கிட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் அந்த கறி எடுத்து வாயில் வச்சு பாரு. ஒன்றும் அதுதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதில் வேற மாதிரி அடுத்த என்ன மாதிரி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் சொல்லுங்கப்பா. பாய்.